பூர்ணிமா. வணக்கம் மாஸ்டர், கேக்குதா? Yes, இது மேடம். Go ahead. மாஸ்டர், இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் மாஸ்டர். இதெல்லாம் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்ம குரூப்லயே வந்து லைக் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு கைடட் மெடிடேஷன் நடந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பலுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, இந்த கப்பலுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு செஷன் இருக்கும்போது கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நடக்கணும்னு அவங்களுக்கு சொல்லணும். அப்படியெல்லாம் நடத்துறாங்களா? எனக்கு அது நியூஸா தெரியுது. ஓகே, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்கு. அது வந்து இல்ல மாஸ்டர், இப்போ வந்து நான் அவங்களுக்கு சொல்றது வந்து லைக் அவங்களோட பிளான்ல நான் இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாதிரி மெடிடேஷன் இருக்கா சொல்லுங்க, எனக்கும் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுறலாம். அந்த மாதிரி நடக்குதுங்களா? எங்க நடக்குதுங்க? இல்ல மாஸ்டர், ப்ரோக்ராம் இருந்தது, சோ அது அதுக்காக நான் சொல்றேன். லைக் ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றது வந்து லைக் ஓகே, இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது. சோ நாம அது வந்து இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருக்குமா? லைக் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுமோ? நாம எதுக்கு அது இன்டர்ஃபியரன்ஸ்ல போயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆசோலேஷனா இருந்தது. சரி, நான் அதான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான் மாஸ்டர் நான் கேட்கிறேன். ஓகே, சோ இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவ்வளோ ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் என்லைட்டன் மாஸ்டர்னால மட்டும்தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் த ஃபைனல் லெசன். ஆக்சுவலா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வயலன்ஸ் ஓகே, நான் வயலன்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். நான் கில்லிங்கும் ஓகே, ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அந்த நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றதுக்கு வந்து ரொம்ப நிறைய அவேர்னஸ் வேணும், ஹைட்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிகர் பிக்சர். நாட் டு டூ ஆர் நாட் டு டூ, அது செய்யலாமா செய்யக்கூடாதா, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எப்பவுமே. ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது வந்து அது ஒரு சீனியர் மெடிடேட்டர்ஸ், ஓகே, ஒரு சீனியர் மெடிடேட்டர்ஸ் ஒரு பர்ஃபெக்ட், அதாவது அவங்க வாழ்க்கையில அவங்களோட யோசனை, பேச்சு, செயல் இதெல்லாத்தையும் ஒரு மாஸ்டரி வந்த பிறகுதான் அந்த நான் இன்டர்ஃபரன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டரின்றது இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் மாஸ்டரி வந்தவங்கனால மட்டும்தான் அந்த நான் இன்டர்ஃபரன்ஸை இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். நான் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் இன்டர்ஃபரன்ஸை பத்தி உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, அங்க வந்து ஒரு பூனைக்குட்டி பாக்குறீங்க, ரோடு நடுப்புற உக்காந்துட்டு இருக்கு. ஒரு லாரி வருது, பாக்குறீங்க, அந்த லாரி வந்து கண்டிப்பா அதை அடிச்சிரும், அது செத்துரும், அது தெரியுது உங்களுக்கு. அங்கிருந்து பாக்குறீங்க, அந்த சுச்சுவேஷனை பாக்குறீங்க. ஸோ அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா ஒரு வேலை? அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க விளையாடுறது அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல போட்டு கதவு போட்டீங்க. இது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தானே. அவங்க பாட்டுக்கு சிவனேன்ட்டு அவங்க விளையாட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுக்காக நீங்க அவங்களை கொண்டு போயிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல போட்டீங்க. இதுவும் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தானே. சொல்றேன், நீங்க கேட்கிற கொஸ்டின்லயே பேக்ரவுண்ட்ல ஒரு சீன் அமைஞ்சிருக்கு பாருங்க. சோ அகைன் கமிங் பேக் டு த கொஸ்டின். சோ எப்படி காப்பாத்துவீங்க அந்த பூனைக்குட்டிய? நீங்க சொல்றீங்க அந்த பூனைக்குட்டியை நான் போயிட்டு அந்த ரோட்ல இருந்து எடுத்து காப்பாத்தி சைட்ல விட்டுருவேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூனை வந்து எத்தனையோ நாளா ஓகே, நான் வந்து வந்த வேலை முடிஞ்சு போச்சு, எப்படி நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் பாடி எப்படி வெக்கேட் பண்றதுன்ட்டு காட்டு நடுப்புற தேடி தேடி ஃபைனலா ஓகே, இந்த லொகேஷன், இந்த இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணி அங்க வந்து நின்று இருக்கு. எவ்வளவோ எஃபர்ட் போட்டு எங்கிருந்தோ காட்டுல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து ஓகே, இது ஃபைனல் ஸ்பாட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கு. அந்த பூனை வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை காப்பாதனால சோ அதோட லைஃப் டிசைன்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணிருக்கீங்க. அந்த பூனை உங்களை வந்து பார்த்து கேக்குது, உனக்கு ஏன் இந்த வேலை? நான் உன்னை காப்பாத்த சொன்னேன்னா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இங்க இருக்கேன்,
நீ பாட்டுக்கு சிவனேன்னு போக வேண்டியது தானே, உன்னை யார் காப்பாத்த சொன்னாங்கன்ட்டு அந்த பூனை கேக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ ரியலைஸ் பண்ணுவேன் நான் பண்ணது இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு. இல்ல அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே திருப்பி கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு 2 பேரும் கொண்டு போய் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பூனை உங்களை பார்த்து கேட்கும், நீ என்னை காப்பாத்தினதை காப்பாத்திட்ட, என் மனசு மாறிடுச்சு, திருப்பி ஏன் என்னை சாகடிக்க பாக்குற அப்படின்ட்டு. சோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது ஒரு $1 million கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள், ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அன்லெஸ் நம்ம வந்து இப்போ ஒரு குணாஸை பத்தி பேசலாம். இருக்கிற எல்லா மனிதர்களுமே வந்து தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், அதுக்கப்புறம் ஃபைனலா நிர்குணம். இந்த 4 குணாஸ் இருக்கு. தமோ குணத்துல ரஜோகுணத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி தோணாது அவங்களுக்கு. ஜென்ரல் எப்பவுமே இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து பாடி கான்சியஸ்ல இருப்பாங்க. நான் ஹாப்பியா இருக்கணும், சாப்பிடணும், படுத்துக்கணும், கும்பகர்ணம் மாதிரி. ராமாயணத்துல வர கும்பகர்ண கேரக்டர் வந்து தமோ குணம். சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது. அதாவது வேலைக்கு போவாங்க, காசு சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா படுத்து தூங்குவாங்க, ஃபேமிலி பசங்க, அவ்வளவுதான். அவங்க சந்தோஷம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட மெயின் சந்தோஷம் எங்கிருந்து வரும்னு பாத்தீங்கன்னாக்கா மசாஜ், பாடி மசாஜ், செக்ஸ், சாப்பாடு, தூக்கம். இதுதான் அவங்க லைஃபோட சந்தோஷம். இதுதான் அவங்க ஃபோக்கஸ். பாடி லெவல், பிசிக்கல் லெவல் ஃபோக்கஸ், பிசிக்கல் சந்தோஷம் அது மட்டுமே. இது தமோ குணம். ஓகே, ஆரம்பத்துல இந்த சோல் ஃபர்ஸ்ட் இன்கார்னேட் வரப்போ இது தமோ குணம். இந்த பேபி சோல்ஸ், யங் சோல்ஸ் இதுல இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரஜோகுணம். ரஜோகுணம்னாக்கா நேம் அண்ட் ஃபேம், பவர், அத்தாரிட்டி, மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் பவர். நான் தான் ராஜாவா இருக்கணும், நான் மட்டும்தான் ஆளணும், நான் மட்டும்தான் லீடரா இருக்கணும். இது ரஜோகுணம். அவங்க வந்து எக்ஸ்டர்னல் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் பியூட்டி, மேக்கப், அது இது, ட்ரெஸ்ஸிங். ஓகே, காரு, வீடு, என்னோட காரு வச்சு எனக்கு மதிப்பு, என்னோட வீடை வச்சு எனக்கு மதிப்பு, 4 பேர் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே அவங்க ஃபோக்கஸ் வந்து வெல்த், நேம் அண்ட் ஃபேம். இது ரஜோகுணம். நெக்ஸ்ட் சாத்விக குணம். சாத்விக குணத்துல வந்து அவங்க வந்து ஓகே நிம்மதியா இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 குணத்துல நிறைய பேட் கர்மாஸ் பண்ணுவாங்க. இந்த குணத்துல ஓகே நான் வந்து நிம்மதியா இருக்கணும், எந்த பேட் கர்மாஸும் நான் பண்ணக்கூடாது, பேட் கர்மா பண்ணா என் வாழ்க்கையில கெட்டது நடக்கும், ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லதே பண்றேன். இது சாத்விக குணம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது தே கோ ஆன் டு த ஹெல்ப், பிசிக்கல் ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உதவி பண்ணுவாங்க, பிசிக்கலா எல்லா ரகமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அவங்க. கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன்ஸ், எல்லாமே பிசிக்கல் ஹெல்ப். இது வந்து தமோ குணம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா பூனை எக்ஸாம்பிள், அந்த பூனை இருந்தா என்ன பண்ணுவீங்க, உடனே நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து சாத்விக குணம். ஆனா இந்த சாத்விக குணத்துல நீங்க பண்றது ஒரு குட் கர்மாவா இருக்கலாம். ஆனா அந்த குட் கர்மாக்கு நீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வரணும். நீங்க பண்ற பேட் கர்மாஸ்க்கு அது நீங்க பண்ற பாவங்கள் வந்து வியாதிங்க ரூபமா அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறவி எடுக்கணும். அதே மாதிரி நீங்க பண்ற குட் கர்மாஸ் அதோட பலன் அனுபவிக்கிறதுக்கும் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுக்கணும். உங்களோட பேட் கர்மாஸ் வந்து இரும்பு சங்கிலி அப்படின்னாக்கா உங்களோட குட் கர்மாஸ் வந்து தங்க சங்கிலி. ஆனா ரெண்டுமே சங்கிலி தான். ஸோ ரெண்டுமே உங்களை இந்த லைஃப் அண்ட் டெத்ல லிங்க் பண்ணி விட்டுரும், அதுல இருந்து பிரேக் பண்ணாது. ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணர் அதான் சொல்வாரு. அர்ஜுனர் வந்து தமோ குணம், சாத்விக குணம். அர்ஜுனர் வந்து சாத்விக குணம். நான் எப்படி சாகடிப்பேன் என்னோட குரு, என்னோட தாத்தா, என்னோட தம்பிங்க, இவங்கெல்லாம் எப்படி நான் இவங்களை சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு காண்டிவன் போட்டு. ஏன்னா சாத்விக குணம் எப்படி, இதெல்லாம் செஞ்சாக்கா எனக்கு பாவம் தானே, நான் ஏன் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் சொல்வாரு, நீ ரொம்ப பேசுற, பேச்சு அடக்க முதல்ல. உனக்கு உன்னை பத்தியும் எதுவும் தெரியாது, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது உனக்கு. நீ ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி, உனக்கு தான் எல்லா தர்மம் தெரிஞ்ச மாதிரி பேசுற, முதல்ல நீ வாய் மூடு. இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் சீன் பகவத்கீதையில. உனக்கு நான் ஏற்கனவே இவங்களை சாகடிச்சிட்டேன். ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல அந்த காஸ்மிக் டிசைன் படி அந்த கேலக்டிக் கவுன்சில் ஏற்கனவே டிசைட் பண்ணிடுச்சு, இவங்கெல்லாம் அதர்மத்தை சேர்ந்தவங்க, இவங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. கவுன்சில் டிசைட் பண்ணியாச்சு, நான் ஏற்கனவே உங்களை சாகடிச்சிட்டேன். யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நீ இல்லைன்னா பிளான் பி, அவ்வளவுதான். உன்னால முடியலன்னு சொல்லு, நானே போய் சாகடிச்சேன்
ஆனா பெரிய பெரிய வார்த்தைங்க பேசாத. உனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உனக்கு உண்மை என்ன நடக்குது, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீ ஃபர்ஸ்ட் யோகி ஆகணும். யோகி ஆனா தவிர உனக்கு இதை பத்தி புரியாது. இந்த குணத்துல இருந்து வரமாட்ட. நீ இந்த சாத்விக குணத்துல நீ சிக்கிட்டு இருக்க. நீ சாத்விக குணத்துல ஸ்டக்கா இருக்கிற. சோ அதுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னாக்கா நீ ஃபர்ஸ்ட் யோகி ஆகணும். நீ சாத்விக குணத்துல நீ பண்ற நல்ல கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ மறுபடியும் பிறவி எடுக்கணும். சோ நீ நிர்குணி ஆகு. நீ யோகி ஆனா தவிர நீ நிர்குணி ஆக மாட்ட. அந்த நிர்குணி ஆனா தவிர நீ வந்து அந்த சாட்சி பாவத்துல உன்னால எந்த செயலும் செய்ய முடியாது. செய்யறது மட்டும்தான் உன்னோடது, பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கீதையில சொல்வார். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா கொஸ்டின், இந்த இந்த சாத்விக குணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு கெடுதல் பண்ணுவாங்க. உதவி பண்றேன், நல்லது பண்றேன், உதவி பண்றேன் என்ற பேர்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா பசங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட லைஃப் பூரா இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லது பண்றோம்ன்ற பேர்ல அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நல்லது பண்றாங்கன்ட்டு, பட் ரொம்ப கிரேட்டா இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் இஷ்டப்படுறாங்க. ஓகே, உடனே இவங்க வந்து ஓகே உனக்கு அது சரிப்பட்டு வராது, அவன் நல்லா பாத்துக்க மாட்டான், இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபியர் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி பிரிச்சு விட்டுருவாங்க. அது பிரிச்சாதான் இவங்க நிம்மதியை தூங்குவாங்க. ஒரு பொண்ணும் பையனும் சந்தோஷமா இருந்தா என்னால பார்க்க முடியாது, பிரிச்சு விட்டுருவாங்க. நல்லது பண்றேன், என்னோட பசங்களோட ஃபியூச்சருக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்ட்டு அப்பா அம்மா நினைப்பாங்க. ஆனா அது இன்டர்ஃபியரன்ஸ். அது அவங்களோட சோல் டிசைன் தெரியுமா, அவங்களோட கார்மிக் டிசைன் தெரியுமா, தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே இன்டர்ஃபியரன்ஸ் தான். சோ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது $1 billion கொஸ்டின். இட்ஸ் $1 million கொஸ்டின். சோ அந்த தமோ குணத்திலிருந்து வெளியே வந்தா தவிர உங்களால அந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கு யூ ஹாவ் டு பிகம் அ யோகி. தமோ குணம் சாத்விக குணத்துல இருந்து. ஓகே, இந்த சாத்விக குணத்துல இருந்து வந்தா தவிர உங்களால நான் இன்டர்ஃபியரன்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ இந்த தமோ குணத்துல சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹத யோகா பிராக்டிஸ் பண்ணணும். ஹத யோகானாக்கா, யோகானா என்ன? சோ நம்ம இன்னைக்கு கான்செப்ட், இந்த யோகான்ற கான்செப்ட் பத்தி பேசணும். உங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னா இது பெரிய சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். யோகா அப்படின்னா என்ன? யோகா அப்படின்னா யூனியன். ஓகே, யூனியன், அதுதான் யோகா. ஸோ நீங்க வந்து மியூசிக், ஒரு மியூசிக்கை கேட்குறீங்க, அந்த மியூசிக்கை ரசிக்கிறீங்க, அந்த மியூசிக்கோட அப்படியே ஒன்னா ஒரே இது ஏக்கத்துல ஐக்கியமாயிடுறீங்க, அந்த மியூசிக்கோட ஐக்கியமாயிடுறீங்க அப்படின்னாக்கா அது நாத யோகம். ஓகே, மியூசிக்கோட ஒன்னஸ் நாத யோகம். அதே நீங்க வந்து உங்களோட உடம்பு, உங்களோட பிசிக்கல் உடம்போட நீங்க ஒரு யூனியனா இருக்கிறீங்க, ஒரு ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறீங்கன்னாக்கா அது ஹத யோகம். ஓகே, ஸோ இந்த ஹத யோகால உங்களோட பாடி வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பாடி ஷேப் பர்ஃபெக்ட் ஷேப் வரும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது உடம்போட யூனியன். ஓகே, அதே வந்து ரெண்டு, ஒரு ஆண் ஒரு பெண் பிசிக்கலா ஒரு யூனியன்ல வராங்க அப்படின்னா அது செக்ஷுவல் ஆக்ட் அப்படின்வாங்க, அது சம்போக யோகம். அதே ஒரு ஆண் ஒரு பெண் வாழ்நாள் பூரா கலந்து வாழணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்கனாக்கா, அங்க 2 உடம்பு 2 மைண்ட், 2 மைண்ட்ஸ் வாழ்நாள் பூரா கலந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கனாக்கா அது சம்சார யோகம். ஓகே, அதே நீங்க வந்து உங்களோட பிசிக்கல் பாடியில இல்ல, என்னோட சட்டில் பாடிஸ், நம்மளுக்கு 7 பாடிஸ் இருக்கு. பிசிக்கலா நீங்க கண்ணாடியில பாக்குறது உங்களோட பிசிக்கல் பாடி, ஆனா சட்டில் பாடிஸ் நிறைய இருக்கு. சட்டில் பாடிஸ் அடுத்த 6 அவுட் ஆஃப் 7, ஒன்னு பிசிக்கல் போச்சுனாக்கா, ஒரு பிசிக்கல் போச்சுன்னா இன்னொரு 6 பாடிஸ் சட்டில் பாடிஸ் இருக்கு. இந்த சட்டில் பாடிஸோட இன் யூனியன் ராஜயோகம். பிசிக்கல் பாடியோட யூனியன் வந்து ஹத யோகம். சட்டில் பாடிஸோட யூனியன் வந்து ராஜயோகம். நீங்க வந்து நல்ல ஒரு புக்ஸ் படிக்கிறீங்க, நாலேஜ் சேர்க்கிறீங்க, அந்த அந்த நாலேஜுக்கு அந்த ஞானத்தோட நீங்க யூனியனா இருக்கிறீங்க, அது ஞான யோகம். நீங்க எந்த ஒர்க் பண்ணாலுமே ஒரு மைண்ட்ஃபுல்லா பண்றீங்க, உங்க 100% ஃபோக்கஸ் அந்த ஒர்க்ல இருக்கு, நீங்களும் அந்த ஒர்க்கும் ஒன்னாயிடுறீங்க, அது கர்மயோகம். ஓகே, அதுக்கப்புறம் நானு எனது இது ரெண்டுமே இல்ல, மீ அண்ட் மைண்ட் இது ரெண்டுமே இல்ல,
இந்த சிருஷ்டியோடயே நீங்க ஏக்கமாயிடுறீங்க, அது பக்தி யோகம். ஓகே, பக்தி யோகம்னா பூஜை பண்றது கிடையாது, கோயிலுக்கு போறது கிடையாது. அங்க நானும் இல்ல, என்னதும் இல்ல. மீ அண்ட் மைண்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். யூ ஆர் இன் ஒன்னஸ் வித் காட். தட் இஸ் பக்தி யோகா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பக்தி யோகனா இந்த மீராபாய், ஹனுமன், ராமர், மீராபாய், கிருஷ்ணா, இவங்கெல்லாம் பக்தி யோகா. இவங்க வந்து தே பிகம் இன் ஒன்னஸ் வித் த ஹோல் கிரியேஷன். அங்க ஒன்னஸ் வித் ராமர் கிடையாது, ஒன்னஸ் வித் த ஹோல் ஆஃப் த யூனிவர்ஸ். இது பக்தி யோகம். அங்க மீ அண்ட் மைண்ட் இல்லைன்னா அது பக்தி யோகா. சோ இந்த மாதிரி யோகத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இந்த யோகான்றது எதுக்கு ஃபண்டமெண்டலா, இந்த யோகத்து மூலியமா என்ன வரும் அப்படின்னாக்கா, யோகா லீட்ஸ் டு ஹாப்பினஸ். எந்த யோகா எடுத்தாலுமே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். யோகா லீட்ஸ் டு ஹாப்பினஸ். அது ஹத யோகா இருக்கட்டும், ராஜ யோகா இருக்கட்டும், பக்தி யோகா இருக்கட்டும், ஞான யோகா இருக்கட்டும், கர்ம யோகா இருக்கட்டும், சம்போக யோகா இருக்கட்டும், சம்சார யோகா இருக்கட்டும், எந்த யோகா எடுத்தாலுமே அதுல ஒரு சந்தோஷம், யூனியன் யோகா இருந்தா அங்க சந்தோஷம் இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யோகா. இப்போ ஸ்திதிங்க பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், இந்த ஸ்திதிங்க இது பேசியிருக்கோம். அது நேச்சுரல். அதாவது ஒரு பேபி சோல் அந்த தமோ குணத்துல இருக்கிறது நேச்சுரல். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்கேஜில போய் படிக்கிறது கரெக்ட். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது கரெக்ட். அவன் லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது கரெக்ட். 5th ஸ்டாண்டர்ட் ஒரு வருஷம் படிச்சா கரெக்ட். ஆனா அந்த 5th ஸ்டாண்டர்ட்லயே ஃபெயில் ஆயிட்டு அங்கேயே 3 வருஷம் படிச்சானா அது அங்க சம்திங் இஸ் ராங். அங்க சிக்கிட்டான்னு அர்த்தம். அவன் அதே இடத்துல அவன் மாட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். சோ முதல்ல பிறந்த சோல் வந்து தமோ குணத்துல இருக்கிறது நேச்சுரல். ஆனா அந்த தமோ குணத்திலேயே சிக்கிட்டு இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி வெளியே வரணும், எந்த யோகா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஹத யோகா பிராக்டிஸ் பண்ணாக்கா அந்த தமோ குணத்துல இருந்து அந்த சிக்கிறதுல இருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து லேசி பீப்புள், லெத்தார்ஜிக் பீப்புள், சோம்பேறிங்க. இந்த ஹத யோகா வந்து அந்த தமோ குணத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி பண்ணும். ஹத யோகா அண்ட் கர்ம யோகா. ஹத யோகாவும் கர்ம யோகாவும் அந்த தமோ குணத்துல இருந்து அங்க அந்த அந்த ஸ்திதியில மாட்டிக்காம அவங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரும். ஓகே, அதே ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருக்கவங்க, ரஜோ குணத்துல ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இருந்தா பரவாயில்ல, ஆனா மறுபடியும் பல ஜென்மங்க ரஜோ குணத்துல எடுத்தாக்கா அங்க அது தவறு. சோ ரஜோ குணத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா நீங்க ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணணும். ராஜயோகானாக்கா அவங்க மைண்ட் வந்து எப்பவுமே அஜிடேட்டடா இருக்கும், டிஸ்டர்ப்டா இருக்கும். மைண்ட் எப்பவுமே டிஸ்டர்ப்ட், அஜிடேஷன். நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்கார முடியாது அவங்களால. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும், பேரு அப்படின்ட்டு ஓட்டத்தே இருப்பாங்க. வாழ்நாள் பூரா ஓட்டனே இருப்பாங்க. இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். இதுதான் ரஜோகுணம். ரஜோகுணத்துக்கு ராஜயோகா. அந்த குணத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா அந்த ராஜயோகா. அதே சாத்விக குணத்துல, சாத்விக குணம்னாக்கா எப்பவுமே நல்லது பண்ணணும், எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, எது இன்டர்ஃபரன்ஸ் எது நான் இன்டர்ஃபரன்ஸ் தெரியாது, பிகர் பிக்சர் புரியாது. ஆனா அதே குணத்துல சிக்கிட்டு இருப்பாங்க. நான் நல்லது பண்றேன் நினைச்சிட்டு நிறைய கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க என்னமோ நல்லது பண்ணணுன்ற எண்ணம் தான். ஆனா அவங்களுக்கு அந்த பிகர் பிக்சர் புரியாதனால கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அதுக்கான கர்மா அனுபவிச்சுட்டு அங்கேயே சிக்கிட்டு இருப்பாங்க. பல ஜென்மங்க அதே இடத்துல சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கார்மிக் லூப்ல சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லது பண்ற நினைச்சிட்டு கெடுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான கர்ம பலன் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க ஜென்மமா. சோ அங்க சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து அவங்களுக்கு வெளியே வரணும்னாக்கா ஞான யோகம். நாலேஜ் லிபரேட்ஸ் யூ. நாலேஜ் இஸ் பவர். அது ஞான யோகம் அங்க. சோ இந்த ஸ்திதில இருந்து வெளியே வரணும்னாக்கா இத்தனை யோகாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா நிர்குணி. தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்விக குணம், சாத்விக குணத்துல இருந்து ஃபைனலா எதிரானாக்கா நிர்குணி. அங்க வந்து ஒன்லி விட்னஸ் கான்சியஸ்னஸ். அங்க குணாஸ் இருக்காது. நிர்குணினாக்கா குணம் இல்லாத இடம். ஒன்லி விட்னஸ் கான்சியஸ்னஸ், 100% அவேர்னஸ், பியூர் விட்னஸிங். அந்த நிர்குணி ஸ்டேஜுக்கு போனா தவிர நீ சத்திய லோகத்துக்கு உனக்கு பிரவேசம் கிடையாது. நீ எந்த பிரம்ம லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் பிறவி எடுக்கணும். நீ நல்லது பண்ணா நீ பிரம்ம லோகத்துக்கு போவ, ஆனா நீ மறுபடியும் பிறவி எடுக்கணும்.
நீ யோகியானா மட்டுமே நீ வந்து சத்தியலோகத்துக்கு உன்னால போக முடியும், இல்லாட்டி நீ பிரம்மலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் பிறவி எடுப்ப அப்படின்ட்டு கிருஷ்ணர் அர்ஜுனர் சொல்லுவார். அதாவது நீங்க என்ன நல்ல குட் கர்மாஸ் பண்ணாலும் அந்த குட் கர்மாஸ்க்கு மறுபடியும் நீங்க பிறவி எடுக்கணும். சோ யோகி பவ அர்ஜுனா, நல்ல குட் கர்மாஸ்ல இருந்தும் பேட் கர்மாஸ்ல இருந்தும் வெளியே வந்துரு அப்படின்னா நிர்குணியா. நிர்குணினாக்க ஒரு பியூர் விட்னஸ் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல அந்த நிர்குணியா போனோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ராஜயோகா, நெக்ஸ்ட் கர்ம யோகா, நெக்ஸ்ட் ஞான யோகா. இந்த 3 யோகாவும் 3 யோகாஸ் டுகெதர் we have to do. அப்போ நிர்குணியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டெய்லி மெடிடேஷன். ஓகே, ராஜயோகானாக்கா மெடிடேஷன். ராஜயோகானாக்கா இது கிங் ஆஃப் ஆல் த யோகாஸ். ஆனாபானசதி மெடிடேஷன், அதுதான் ராஜயோகா. தியான யோகா இஸ் ஈக்குவல் டு ராஜயோகா. மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு ராஜயோகா. ஸோ எவ்ரிடே மெடிடேஷன் அண்ட் எவ்ரிடே ஞான யோகா, எவ்ரிடே ரீடிங் புக்ஸ், ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அண்ட் மற்றவங்களோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸை கேட்டு அதுல இருந்து நம்ம வளர்ச்சி அடையிறது ஞான யோகா. அதுக்கப்புறம் ஃபைனலா கர்மயோகா. கர்மயோகால நீங்க கேட்கலாம், சார் கர்மயோகா பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு இல்லையா அப்படின்னாக்கா, எஸ், கர்மயோகா பார்ட் 1 பிசிக்கல் சர்வீஸ். அது வந்து சாத்விக குணம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. சாத்விக குணத்துல இருக்கிறவங்க கர்மயோகா பார்ட் 1ல இருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி பிசிக்கல் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. நிர்குணியா இருக்கிறவங்க கர்மயோகா பார்ட் 2, அவங்க வந்து தே ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். கர்மயோகானா மைண்ட்ஃபுல்னஸ் கூட. ஸோ மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், ரீடிங் புக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், இது 4ம் பண்ணா தவிர உங்களுக்கு வந்து நிர்குணி ஸ்டேஜுக்கு போக முடியாது. அந்த நிர்குணி ஸ்டேஜுக்கு போனா தவிர நான் இன்டர்ஃபரன்ஸ் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாது. எவ்ரி மொமெண்ட் இஸ் டைனமிக். அந்த நேரத்துல ஓகே, அந்த பூனை அங்க இருக்கு, ரோட்ல இருக்கு, அந்த நிர்குணியா இருந்தாக்கா என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஃபுல் அவேர்னஸோட he will connect with the consciousness of the cat. அந்த பூனையோட கான்சியஸ்னஸோட கனெக்ட் பண்ணிட்டு நான் இங்க இன்டர்ஃபியர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்ல டைனமிக்கா டிசைட் பண்ணி ஒரு சாட்சி பாவமா இருந்து பண்ணணுமா வேணாவான்ட்டு he will go with his own consciousness. அங்க நிர்குணியா போன பிறகு அங்க வந்து he is always in alignment with the divine. So he knows perfect non-interference. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. So it is a $1 million question. பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இப்போ நிர்குணி வந்து அந்த பூனையை காப்பாத்துவானாக்கா சொல்ல முடியாது. பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாக்காட்டியும் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டா காப்பாத்தி ஆகணும்ன்றது இருக்காது. They go with the flow. They are on the witness consciousness. They are on the dynamic, அந்த dynamic flowல இருப்பாங்க. ஓகே, ஐடென்டிட்டி இருக்காது. நிர்குணியோட கேரக்டரிஸ்டிக் அப்படி என்னன்னாக்கா, நான் பண்றேன் அன்றது இருக்காது, ஐ அன்றது இருக்காது, அந்த டூவர் அன்றது இருக்காது. அதுதான் நிர்குணி. நான் பண்றேன்ற பாவனை இருக்காது, அங்க ஐ அன்றதே இருக்காது, அங்க ஒன்லி விட்னஸ் தான் இருக்கும். ஓகே மேடம், ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் மூலியமா யோகம் என்ற கான்செப்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் வெரி வெரி ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் என்லைட்மெண்ட்ல மட்டுமே தான் நான் இன்டர்ஃபரன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். பட் அதுக்கான வழி என்ன அப்படின்னாக்கா, ராஜயோகம், ஞான யோகம் அண்ட் கர்மயோகம், இது 3ம் இன் காம்பினேஷன் ஃபாலோ பண்ணாதான் அந்த சாத்விக குணத்திலிருந்து வெளியே வந்துட்டு நிர்குணிக்கு போக முடியும். ஓகே, கிளியர் ஆச்சா மேடம்? எஸ் சார், கிளியர் ஆச்சு. பட் நீங்க சொன்னது வந்து லைக் அந்த நிர்குணி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரியும், ஒரு விட்னஸ் கான்ஷியஸ்லன்னு சொல்றீங்க. இப்போ வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல லைக் பீயிங் இன், இப்போ நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேனோ அந்த ஸ்டேஜ்லயே நான் வந்து அந்த ஒரு பிகினிங் ஆஃப் அந்த ஏபிசி ஆஃப் நான் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பிராக்டிக்கல் லைஃப்க்கு நான் ஃபாலோ பண்ணணும்னா நான் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கும்? You have to do more meditation, more mindfulness. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணா தவிர உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து உங்க குழந்தை, அம்மா எனக்கு பசி எடுக்கல, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்க, ஒரு 3 hours காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்க சமைச்சிருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றானாக்கா,
உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருக்கேன், நீ வேணானா இப்படிறா, அம்மாக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுறா அப்படின்றீங்கக்கா, அது இன்டர்ஃபரன்ஸ். அவனுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, அவன் வேணான்றான். ஆனா நீங்க சமைச்சிட்டீங்கன்றதுக்காக நீங்க அவனை சாப்பிட சொல்றது இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, அப்படியாப்பா சாப்பிட பிடிக்கலையா, சந்தோஷம்ப்பா, நோ ப்ராப்ளம், அதுக்கு என்ன இருக்கு அப்படின்றது, அது நான் இன்டர்ஃபரன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க தினசரி வாழ்க்கை அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் படிப்பு விஷயத்துக்கு வரலாம். பையன் வந்து சரியா படிக்கல, ஏன்டா மார்க் எடுக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லமான்றான். ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை? என்னவோ எனக்கு படிப்பே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்கூலுக்கு போனேன் எனக்கு தோணல, படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றான். அப்போ வந்து இல்ல நீ கண்டிப்பா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும், இல்லாட்டி உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனை டியூஷன் கொண்டு போய் விட்டு அவனை இன்னும் டார்ச்சர் பண்ணீங்கன்னாக்கா அது இன்டர்ஃபரன்ஸ். அதே நான் இன்டர்ஃபரன்ஸ்னாக்கா, ஓகேப்பா உனக்கு படிக்கலையா, உனக்கு பிடிக்காது எதுவுமே செய்ய வேண்டாம், பட் ஏன் உனக்கு பிடிக்கல, அந்த ரீசன் என்ன அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசி, ஓகே அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியலையா, ஓகே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இது பாரு, இதையும் உனக்கு புரியலன்னா உனக்கு பிடிக்காத நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த கவுன்சிலிங் மூலியமா அன்பா பேசி அவனை வந்து கட்டாயப்படுத்தாம நீங்க பண்ணீங்கன்னாக்கா அது நான் இன்டர்ஃபரன்ஸ். கட்டாய பண்ணி எதனா பண்ணீங்கன்னாக்கா அது இன்டர்ஃபரன்ஸ். இதே வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கல் இதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு ஏதோ சம்திங், குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதோ செஷன் நடக்குது, அதை நான் சொல்லணுமா வேணாவா அப்படின்ட்டு உங்க மனசுல சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா அது சொன்னாக்கா நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி சொல்லுங்க, இந்த மாதிரி செஷன் இருக்கு, நீ உனக்கு தோணுச்சுன்னா நீ அட்டன் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது, அது உன்னோட சாய்ஸ், அது நான் இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இல்ல அது நீ டெஃபினட்டா நீ அட்டன் பண்ணணும், அது அட்டன் பண்ணா உனக்கு டெஃபினட்டா பெனிஃபிட் கிடைக்கும், நீ அட்டன் பண்ணு அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் அந்த செஷன் உட்கார வச்சுக்கன்னா அது இன்டர்ஃபரன்ஸ். இல்ல டெய்லி போன் பண்ணி நீ அட்டன் பண்ணியா அப்படின்னு டார்ச்சர் பண்றது இன்டர்ஃபரன்ஸ் தான். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தான், ஓகே உங்க வீட்டுல நீங்க வெஜிடேரியன் ஆயிட்டீங்க, ஓகே, ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஒன்னும் வெஜிடேரியன் ஆகல. ஒரு வாட்டி சொன்னீங்க, அவரு இல்ல எனக்கு தோன்றப்ப நான் விட்டுடுறேன், இப்ப என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இல்ல நீ வெஜிடேரியன் ஆகணும், நான் பிஎம்சி கிளாஸ் கேட்டேன், வெஜிடேரியன் ஆனாதான் நல்லதான், இல்ல கட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ வெஜிடேரியன் ஆகுன்ட்டு டெய்லி தோண டார்ச்சர் பண்றது இன்டர்ஃபரன்ஸ். ஒரு வாட்டி சொல்றது கரெக்ட், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் மறுபடியும் அவங்க மேல திணிக்கிறது இன்டர்ஃபரன்ஸ். அவங்களோட ஃப்ரீவிலுக்கு நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க. யார் இஷ்டம் அவங்களது. ஒரு வாட்டி உண்மை சொல்றோம், அது ஃபாலோ பண்ணாது அவங்களோட இஷ்டம், அவங்க கர்ம, அதுக்கான கர்ம அவங்க அனுபவிக்க போறாங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ரீவில் இருக்கு. ஸோ யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர். ஸோ நிறைய அவேர்னஸ் வேணும். இல்ல நான் வெஜிடேரியன் பத்தி தானே பேசுறேன், நானு வெஜிடேரியன் பத்தி பேசினா நல்லது தானே அப்படின்னாக்கா நோ, அப்சல்யூட்லி ராங். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதப்போ, உங்க பேச்சு கேட்க பிடிக்காதப்போ திருப்பியும் பேசி அவங்களை டார்ச்சர் பண்றது இன்டர்ஃபரன்ஸ். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் ஃப்ரீ வில். எல்லாருக்கும் ஃப்ரீ வில் இருக்கும், அந்த எல்லா ஃப்ரீ வில்லையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மாஸ்டர். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்சர்வ் பண்ணதுல தெரிஞ்சது, ஒரு சில பேர் ரொம்ப அடமெண்டா இருக்காங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு தோணுது. அது அவங்களோட ஃப்ரீ வில். நீங்க அதை அனலைஸ் கூட பண்ணாதீங்க, அவங்க ஸ்ட்ராங்கா சூஸ் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லையா அதை பத்தியே யோசிக்காதீங்க. எவ்ரிபடி ஹேஸ் ஃப்ரீ வில், எல்லாருக்கும் ஃப்ரீ வில் இருக்கு. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் ஃப்ரீ வில். எப்ப நீங்க மத்தவங்களோட ஃப்ரீ வில்லை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்க. மத்தவங்க ஃப்ரீ வில்லை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரீ வில்லை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். மத்தவங்க கடவுள் அப்படின்ட்டு நீங்க ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் கடவுள்ன்ற ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். நான் கடவுள்ன்ற ரியலைசேஷன் ஃபர்ஸ்ட் வந்தாதான் மத்தவங்களை நீங்க கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். So first you have to accept yourself, you have to respect yourself, then only you can accept others and respect others. So don't, அதாவது மத்தவங்க எப்படி டிசைன் எடுத்திருப்பாங்க, அடம் பிடிச்சு வந்திருப்பாங்களா, பிடிவாதம் பிடிச்சு, மத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க எப்படி வந்தா உங்களுக்கு என்ன, நீங்க உங்களை பத்தி யோசிங்க, உங்களோட டிசைனை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ மத்தவங்க எப்படி இருந்தாலும் பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்ட், எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட். உலகத்துல எல்லாரும் பர்ஃபெக்ட், அவங்கவுங்க ஸ்திதிக்கு அவங்கவுங்க கரெக்ட். ஒரு பேபி சோல் கும்பகர்ணமா தூங்குறது கரெக்ட், அவன் ஸ்திதிக்கு அது கரெக்ட், ஜட்ஜ் பண்ண கூடாதாங்க. ஸோ தேர் ஷுட் பி நோ ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் நாட். அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத இடத்துலதான் அந்த நான் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது. அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத நிலைக்கு போகணும்னாக்கா நிர்குணியா இருக்கணும்.
ஓகே. Thank you, Master. Thank you so much. எஸ்.